ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கடாயில். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். ஒரு டைம் செய்துட்டிங்கன்னா மறுபடிக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செய்துட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதே போல் கடையில் விற்கக்கூடிய பிஸ்கட் எல்லாமே தோற்று போயிடும். அவ்வளோத்துக்கு இது சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ஏன்னா இது நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். தெளிவாக புரிஞ்சாதான் நம்ம பெர்ஃபெக்டான ரெசிபி பண்ண முடியும். நான் என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேனோ அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், கமலா அப்படின்ற சிஸ்டர் நம்ம இட்லி தட்டு வச்சு ஒரு பிஸ்கட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ரெசிபி மேம், ஐ ட்ரைட் இட் அண்ட் ஐ கெட் பெஸ்ட் ரிசல்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், பிரியா நாகராஜ் அப்படின்ற சிஸ்டர் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, டுடே மார்னிங் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா, கொரோனா லீவ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் எல்லா டிஷ் செம்மையாக இருக்குன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா வெளியில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுங்கள். இதே பக்குவத்தில் இருக்கணும். இதை இது போல் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போது நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு விஸ்கு வச்சு சொல்லி காமிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நம்ம கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரெசிப்பியில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இப்படி எந்த கெடுதலான பதார்த்தங்களும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த நெய் நல்லா வெள்ளை கலரில் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறணும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பேக்கிங் பவுடர் சேர்க்காம கூட நம்மளுடைய பிஸ்கட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு எல்லோயிஷாக இருந்தது, இப்போ நல்லா ஒயிட்டிஷாக வந்திருக்கு. இந்த அளவு வெள்ளை கலரில் வர்றது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு நெய் எடுத்தோம்ல, அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ மொத்தமாக நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறோம். நீங்கள் பொடி பண்ணதுக்கு அப்புறம் சர்க்கரையை அளந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ரேஷியோ மிஸ் ஆகும். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை 1 கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நான் மீத இருக்க சர்க்கரையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் நம்ம கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம், 1 கப் அளவு நெய் சேர்த்துருக்கோம். இது இப்போது நல்லா கலந்துக்கிறலாம். இதையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டைம்லையும் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா இப்போயும் கூட நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிங்க. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நம்ம கேக் மேலெல்லாம் க்ரீம் தடவுவோம்ல, அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இது போல் பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது நம்மளுடைய க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த மாதிரி விஸ்கில் எடுக்கும்போது கீழே விழுகாமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கு சன்னி வச்சுருப்போம்ல, அதுதான். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவுலையே செய்யலாம். அதாவது மொத்தமாக 2 கப் கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் செய்யலாம்.
நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு 1 கப் கடலை மாவுன்னு பிரித்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு பர்சனலாக இந்த டேஸ்ட் பிடிக்குன்றதுனால. ஸோ உங்ககிட்ட தற்போதைக்கு கடலை மாவு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 கப் கோதுமை மாவாக கலந்து கூட செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கோதுமை மாவு மட்டும் இல்லை மைதாவில் கூட செய்யலாம். இப்போ இது போல் நல்லா ஜலிச்சாச்சு. இந்த கட்டிகளாக இருக்குல்ல, இது லைட்டாக உதுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கப்பி இருந்ததுன்னா அதை நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து கூட நீங்கள் பிசையலாம். ஆனால் நான் இப்போ சொன்ன அளவுகளில் பண்ணிங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் வரும். உங்களுக்கு தண்ணியும் தேவைப்படாது, மாவு ரொம்ப ட்ரையாகவும் ஆகாது. இதை கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட ரொம்ப ஹார்டாக இருக்கணும். எப்பொழுதுமே பிஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணும்போது மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பிஸ்கட்ஸ் ஒழுங்காக முறுமுறுப்பாக வராது, ரொம்ப ஹார்டாயிரும். மாவு எந்த அளவுக்கு ஹார்டாக டைட்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு பிஸ்கட்ஸ் நல்லா முறுமுறுப்பாக சாஃப்டாக இருக்கும். அதே போல் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவு ஹார்டாக இருக்கணும். நீங்கள் மாவை நல்லா உருட்டிட்டு இது போல் பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாதிரி நம்ம மாவை பிக்கும்போது சாஃப்டாக வந்ததில்லை, அதே போல் தான் உங்களுடைய பிஸ்கட் ரெடியானதுக்கப்புறமாவும் இருக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா கையில் வச்சு லேசாக இது போல் தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டு லைட்டாக நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம இதில் பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா சிம்பிளாக நீங்கள் இப்படியே கூட பிஸ்கட் தயார் பண்ணலாம். ஸோ பாதாம் பிஸ்தா எல்லாமே முற்றிலும் ஆப்ஷனல். அது உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்து காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது வைக்கும்போது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். கடையில் கிடைக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தான் செய்தீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாறாமல் செய்யுங்க. நான் இந்த வீடியோவில் டிப் நம்பர் 1 டிப் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலை. ஆனால் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோக்குள்ளே அடங்கியிருக்கு. வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அப்படியே ரேஷியோ மாறாமல் பக்குவம் மாறாமல் செய்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்கட்லாம் தயார் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இது போல் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் போல் நெய் தடவி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. சில்வர் பிளேட் இல்லை அலுமினிய பிளேட் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிஸ்கட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அடுக்கிடலாம். ஒரே ஒரு பிஸ்கட் நான் நட்ஸ் வைக்காமையும் செய்து காமிச்சிருக்கேன். மற்ற எல்லா பிஸ்கட்லேயும் நட்ஸ் வச்சுருக்கிறோம். இது போல் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் அடுக்கிக்கிறணும். நல்லா பிஸ்கட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஓவன்லலாம் பேக் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாயில் பேக் பண்ண போகிறோம். இது போல் நல்லா அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பிளேட்டை அது மேலே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும், இல்லைனா அடியில் கரைஞ்சி போயிடும், மேலே மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஏர்டைட்டாக மூடி பேக் பண்ணுங்கள். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிஸ்கட் சூப்பராக தயாராகிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது போல் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிஸ்கட் சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ருசியான பிஸ்கட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை உடைச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, முறுமுறுப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.